அப்பாஸ் ரதியல்லாஹு யார் தெரியுமா உங்களுக்கு? இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்களுக்கு நபிகளார் துஆ செய்தார்கள். அவர்களுடைய அறிவுக்கு துஆ செய்தார்கள். அறிவு கடல் என்று போற்றப்பட்டவர் வரலாற்றிலே. அவர்கள் தான் சொல்லுகிறார்கள், இதுதான் ஷிர்க் இந்த உலகத்தில் வளருவதற்கும் பரவுவதற்கும் காரணமாக இருந்தது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று உங்களுக்கு தெரியும், மக்கா முஷ்ரிக்குகளுடைய சிலைகளுள் மிக முக்கியமான ஒரு சிலை எது? அல்லாத். மக்கா முஷ்ரிக்குகள் வணங்கிய சிலைகள் உண்டு. அல்லாத் என்று சொல்லப்படுகிற சிலை. இந்த லாத் என்ற சிலை என்ன? அது மனிதர்கள் மண்ணால வெறுமனே செய்து உருவாக்கிய ஒரு சிலையா என்றால் அது வெறுமனே ஒரு சிலை அல்ல. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பார்க்கலாம். லாத் என்று சொல்பவர் அன்றைய காலத்திலே மக்காவிலே வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர். அவர் என்ன தெரியுமா செய்வாரு? கான எலீத்து சவீக, கான எலீத்து சவீக. ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய மக்கள், இன்றைக்கு நம்ம போனா ஹோட்டல் வசதி இருக்குது, ரூம் வசதி இருக்குது, நம்மட வேலையை நம்ம செஞ்சுட்டு போயிடுறோம். அன்றைக்கு ரசூலுல்லாஹ் நபியாக வர காலத்துக்கு முன்னால் உள்ள மக்கள் எப்படி இருந்தாங்க? வந்தா அந்தந்த ஊர்ல உள்ள ஆட்கள் தான் கவனிக்க வேண்டி இருக்குது. அந்த காலகட்டத்தில் ஒரு மனிதர் இருந்தாராம், நல்ல மனிதர். அவர் என்ன செய்வாராம்? ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய மக்களுக்கு இந்த கோதுமை மாவு இருக்குது பாருங்க, இந்த மாவை போட்டு ஒரு விதமான கஞ்சி, எலித்து சவீக்க, மாவால் ஒரு விதமான கஞ்சி செய்து வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் பங்கு வைப்பாராம். இது நல்ல வேலையா இல்லையா? இது ஒரு சாலியான மனிதன் பண்பா இல்லையா? இந்த மனிதன் மௌத்தா போன பிறகு அவரை ஞாபகப்படுத்துவதற்காக அந்த சமூகம் செய்ததுதான் லாத் என்ற சிலை. இது நான் சொல்லல, அன்றைய மக்கா முஷ்ரிக்குகளோடு கலந்து வாழ்ந்த நபிகளாருடைய சர்டிபிகேட்டின் மூலம் அறிவாளி என்று போற்றப்பட்ட இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு சொல்கிறார்கள், லாத் என்ற சிலை ஒரு நல்ல மனிதருடைய பெயர். என்ன நடந்தது? அவரை மறக்க கூடாது, அவ்வளவுதான். இஸ்லாம் என்ன சொல்கிறது? ஒரு மனிதன் மரணித்து விட்டால் 3 நாளைக்கு கவலைப்படலாம், அப்படித்தானே? ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவருக்காக கவலைப்படுவது 3 நாட்கள் தான். நபிகளார் சொன்னார்கள், மூமினான எந்த பெண்மணியும் ஒருவர் மரணித்ததற்காக 3 நாட்களுக்கு மேலால் அவர் மீது கவலைப்படக்கூடாது. ஆனால் தன்னுடைய கணவனுக்கே தவிர, கணவனுக்கு 4 மாசம் 10 நாள் இருக்குது, கணவனை தவிர வேறு யாருக்கும் 3 நாளைக்கு மேல கவலைப்படக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, யார் மரணிக்கட்டும், என்னுடைய மனைவி மரணித்தால் கூட கவலைன்றது 3 நாளைக்கு தான். அதுக்கு பின்னால நம்ம எங்கட சுய வாழ்க்கைக்கு மாறிவிட வேண்டும், எங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு மாறிவிட வேண்டும். அந்த கவலையை வருஷம் என்ன செய்யணும்? ஞாபகப்படுத்த வேண்டும், கொண்டாட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை இஸ்லாம் காட்டி தரவில்லை. அதை மீறி எங்களுடைய சமூகம் என்ன செய்கிறது? அன்பார்ந்தவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு எச்சரிக்கை செய்திருந்தும் எங்களுடைய இஸ்லாமிய உம்மத்தில் இன்று வரைக்கும் ஞாபகப்படுத்தப்படுகிறதா இல்லையா? பல வழிகளில் ஞாபகப்படுத்தப்படுகிறது. கத்தம், ஃபாத்தியா, கந்தூரி என்று கத்தம் கொடுப்பார்கள். யாரை ஞாபகப்படுத்த? மரணித்து போன சாதாரணமான மனிதர்களை ஞாபகப்படுத்த. 7 நாள் 13, 15, 27, 30 எப்படி ஞாபகப்படுத்தால் வருடா வருடம் ஞாபகப்படுத்துவார்கள். ஒரு அதைவிட கொஞ்சம் தரங்கூடிய நல்ல மனிதர் என்றால் வருடா வருடம் அவரை ஞாபகப்படுத்த அதுக்கு விசேடமான என்ன செய்வார்கள்? கத்தும் என்ற ஒரு சாப்பாடு கொடுப்பார்கள். அதுவும் பெரிய மனிதராக இருந்தால், ஒரு ஷேகாக, ஒரு நல்லடியாராக, ஒரு தங்களாக இருந்தால் அவருக்கு கத்தம் கொடுக்கிறது கிடையாது. அவருக்கு கொடுக்கிறது என்ன? கந்தூரி. ஏன்? அவர் இன்னும் கொஞ்சம் விசேடமாக ஞாபகப்படுத்தப்படுகிறார். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படை தான் மரணித்த மனிதனை மறக்க கூடாது என்ற இந்த சிந்தனை தான் வரலாற்று நெடுகிலும் ஒரு சமூகத்தை வழிகெடுத்தது. உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது 14 நாட்கள் கடுமையான நோயில் இருந்தாங்க. அதுல கடைசி 7 நாள் 5 நாள் ஆகும் பொழுது நபிகளாருக்கு கடுமையான தலைவலி வந்தது. எந்த அளவுக்கு? மயங்கி விழுந்து கொண்டே இருப்பார்கள், சுயமாக சாதாரணமா இருக்க முடியாது. எந்த அளவுக்கு என்றால், வியாழக்கிழமை நபிகளார் திங்கட்கிழமை மௌத்தா போறாங்க. அந்த வியாழக்கிழமை மக்ரிபுடைய தொழுகையோட ரசூலாவு தொழுவிக்கவும் முடியல. ஏன்? அந்த அளவு மயக்கம். சஹாபாக்கள் என்ன செய்வார்கள்? நபிகளார் மயங்கி விழுந்தவுடனே முகத்துக்கு மேலால் ஒரு துணியை போட்டு வைப்பார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மயக்கம் தெளிவடைந்த உடனே புடவையை
முகத்துக்கு மேலால் இருக்கிற அந்த புடவையை தூக்கிய உடனே நபிகா சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் யூதர்களையும் நசாராக்களையும் சபிப்பானாக, அல்லாஹ் யூதர்களையும் நசாராக்களையும் பதுவா செய்வானாக. இத்தகது குபூர் அன்பியாஹி மசாஜித், அவர்கள் செய்த வேலை என்ன? அவர்கள் செய்த வேலை என்ன? நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை, கபறுகளை வணக்க ஸ்தலங்களாக மாற்றிக்கொண்டார்கள். மஸ்ஜித் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் போடுகிறார்கள். அன்பாண்டவர்களே, இந்த தலைப்பை